لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت فاستمعوا وأنصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும். ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரிலிருந்து குத்பா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக்கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله
بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله مولانا العليم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. பக்தரிச்சகனும் சர்வஜீவஜியாபரணமாகிய ஏகவல்லோன் இறைவன் அல்லாஹ் கிருட ஷானோ தாலவனை போற்றி புகழ்ந்தவனாய், நாம் இன்று உண்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக இவ்வுலகில் வாழ்வதற்கு காரண கருத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமானவி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தப தாபிஈன்கள், முத்தகீன்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக குவளையம் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லாஹு ஸரவுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், எஜமான் குத்துபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாவுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி மாணிக்கப்பூரி கத்தசுல்லாஹு ஸரவுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், ஏனைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்கள் மீதும் இறைவனின் ஸலாத்தன்னும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் உண்டாவதாக என்று வேண்டியவனாய், புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்தில் ஜும்ஆவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து இறை இல்லத்தில் விட்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விலக்கல் செய்துள்ளார்களோ, தடை செய்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவன் அல்லாஹ் கிருட ஷானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் பலவற்றினை சிறப்புக்குரியதாகவும் சங்கை மிகுந்ததாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அவ்வாறு இறைவனால் சங்கையாக்கப்பட்ட சிறப்புக்குரியதாக அடையாளப்படுத்தப்பட்டவைகளை ஓர் மனிதன் சங்கைப்படுத்தும் போது, சிறப்பிக்கின்ற போது இறைவன் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை அனுகூலங்களாக வழங்குகின்றான். அந்த அடிப்படையில் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் விட்டிருக்கக்கூடிய நாள், மாதம் இறைவனால் சங்கையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜுல்காய்தா மாதத்தின் முதலாவது பிறையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவனால் சங்கையாக்கப்பட்ட மாதங்கள் 4 மாதங்களில் தொடராக வரக்கூடிய 3 மாதங்களில் முதலாவது மாதம் ஜுல்காய்தா, அதனைத் தொடர்ந்து ஜுல்ஹஜ், முஹர்ரம், அதற்கற்பாடு ரஜப். இந்த 4 மாதங்களில் இறைவன் அல்லாஹ்வால் சங்கையாக்கப்பட்ட தொடராக வரக்கூடிய மாதங்களில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜுல்காய்தாவில் நாங்கள் விட்டிருக்கின்றோம். இந்த மாதத்தினை பற்றி இறைவன் அமர்ந்த அருள்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு, இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள், அநீதி இழைத்து விடாதீர்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்வது எதன் அடிப்படையில் அமைகின்றது என்பதனை இமாம்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஓர் அடியான் இந்த மாதத்தில் ஏனைய மாதங்களில் செய்கின்ற ஓர் பாவ செயலை இந்த மாதத்தில் செய்வானே என்று சொன்னால், ஏனைய மாதத்தில் அந்த பாவத்திற்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையை விட
இறைவனால் சங்கையாக்கப்பட்ட மாதத்தில் செய்யப்படுகின்ற அந்த பாவத்திற்கு இறைவன் மிகவும் கடுமையான தண்டனை வழங்குகின்றான். அதே போன்ற ஒரு அடியான் ஏனைய மாதத்தில் செய்கின்ற ஒரு அமலை இந்த இறைவனால் சங்கையாக்கப்பட்ட மாதத்தில் என்ன செய்கின்றான்? அதே அமலை செய்கின்றான். எந்த நோக்கோடு? இறைவனால் சங்கையாக்கப்பட்ட மாதத்தை நானும் சங்கைப்படுத்த வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு நோக்கத்தோடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு ஏனைய மாதத்தில் கொடுக்கின்ற நன்மையை விட அதிகமான நன்மைகளையும் பலாபலங்களையும் வழங்குவதாக இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதம் இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம். ஏனைய மாதங்களை போன்று இந்த மாதத்தில் நாங்கள் நடந்துவிடக்கூடாது. ஏனைய மாதத்தில் நாங்கள் பாவம் செய்தவர்களாக காணப்பட்டால் இந்த மாதத்தில் அந்த பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். ஏனைய மாதத்தில் நாம் நன்மை செய்கின்ற விடயத்தில் பொடுபோக்கூடியவர்களாக இருப்போமே என்று சொன்னால் அந்த பொடுபோக்கு இந்த மாதத்தில் இருந்து விடக்கூடாது. அந்த பொடுபோக்கு இந்த மாதத்தில் வந்துவிடக்கூடாது. பொடுபோக்கற்றவர்களாக அதிகமான முறையில் அமல்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும். அதிகமான முறையில் ஸலவாத்துக்கள், அதிகமான முறையில் ஜிக்ருகள், அதிகமான முறையில் இஸ்திக்ஃபார்கள் செய்வது கொண்டு இந்த மாதத்தை நாம் சங்கைப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான கூலிகளை எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய வழிமுறை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தினை சொல்லிவிடுவார்கள் என்று சொன்னால், நன்மையான ஒரு காரியத்தினை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னால், அதனை சஹாபாக்கள் செய்கின்ற விடயத்தில் காட்டுகின்ற தீவிரம் வேறு எதிலும் காட்ட மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிகவும் தீவிரமான முறையில் அந்த நன்மையினை செய்வதற்கு சஹாபாக்கள் முயற்சி செய்வார்கள். ஏதாவது எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், இறை நெருக்கத்தினை பெற வேண்டும், சொர்க்கத்தில் உன்னதமான அந்தஸ்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய நெருக்கம் எங்களுக்கு வேண்டும், அதற்கு என்ன அமல் செய்யலாம், அதற்கு என்ன வழி உண்டு நாயகமே யா ரசூலல்லாஹ், அதனை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்பதுதான் சஹாபாக்களுடைய கேள்வியாகவும் வினாவாகவும் இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு நன்மை செய்கின்ற விடயத்தில் சஹாபாக்கள் முந்திக் கொள்வார்கள், ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் செய்யப்படுகின்ற நன்மைகளையும் இல்லாமலாக்க வேண்டும், செய்யப்படுகின்ற நன்மைகளையும் இல்லாமலாக்க வேண்டும், அதன் மூலம் கிடைக்கின்ற பலாபலங்களை எவ்வாறாவது அழித்தொழித்து மக்களை வழிகேட்டின்பால் இழுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற சதித்திட்டத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக காட்டித்தரப்பட்ட எத்தனையோ சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் இல்லாமலாக்கப்படுகின்றது. தங்களை சீர்திருத்தவாதிகள் என்று மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தக்கூடியவர்களின் மூலமாகவே பல்வேறுபட்ட சுன்னத்தான அமல்கள் இல்லாமலாக்கப்படுகின்றது. இறைவனை நினைவு கூறக்கூடிய விடயங்கள் எல்லாம் கேலி கூத்துகளாக காண்பிக்கப்படுகின்றது. ஒரு ஜிக்ர் செய்தால் அந்த அதை செய்யக்கூடிய மக்களை அந்த நற்காரியங்களிலிருந்து தூரப்படுத்துகின்ற விடயத்தினை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு அடியான் ஒரு ஜிக்ரினுடைய நன்மையினை எப்போது உணர்ந்து கொள்வான் என்று தெரியுமா? நாம் சொல்கின்ற ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அல்லாஹு அக்பர் என்கின்ற ஒரு ஜிக்ரினுடைய நன்மையினை ஒரு அடியான் எப்போது உணர்ந்து கொள்வான் என்று தெரியுமா? நாளை கியாமத்து நாளில் அனைத்து நிகழ்வுகளும் விசாரணைகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கும். இவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரே ஒரு நன்மைதான் வேண்டும். இவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரே ஒரு நன்மை இருந்தால் இவர் சுவனவதி. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கை செய்தப்படுவார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர் தனக்குத்தானே சபித்துக் கொள்வார். உலகத்தில் வாழ்ந்த சந்தர்ப்பத்தை நான் வீணடித்து விட்டேனே, உலகத்தில் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் நான் அதிகமான முறையில் இறை தியானத்தில் என்னை ஆளாக்கியிருக்காமல் நான் கடந்து சென்று விட்டேனே என்று அந்த நிலைமையில் அவர் கை செய்தப்படுவார் என்கின்ற விடயத்தினை நாங்கள் உணர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அடிப்படையில் அனைத்தில் கை வைத்து, மார்க்கத்தில் அனைத்து விடயங்களிலும் கை வைத்து விளையாடிவிட்டு இறுதியாக அல்லது தற்பொழுது தொழுகைக்கு பிற்பாடு சொல்லப்படுகின்ற சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுகை நிறைவடைந்தவுடன் சொல்லப்படுகின்ற ஸலவாத்து, இவற்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவற்றை நாம் ஏன் சேர்ந்து சொல்ல வேண்டும்? இதனை செய்வதன் மூலமாக என்ன பலன்கள் உண்டு? தொழுது சலாம் கொடுத்தவுடன் தொழுது முடிந்தது, நாம் சென்றால் போதும். ஏன் இந்த திக்ருகள் எல்லாம்? இது ஒரு வழிகேடு என்கின்ற அர்த்தத்தில் கண்ணியமானவர்களை, இறைவனை புகழ்கின்ற விடய தேவையில்லை, ஜிக்ருகள் செய்ய தேவையில்லை. சலாம் கொடுத்தால் தொழுகை நிறைவடைந்து விட்டது, நாங்கள் கடந்து எழுந்து செல்ல வேண்டியதுதான் என்கின்ற நிலைப்பாட்டினை மக்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிப்பதற்குரிய முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவன் அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியாவாகிய எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஓர் அருட்கொடை என்னவென்று தெரியுமா? நாம் செய்யக்கூடிய அமல் சிறியதாக இருக்கும், நாம் செய்கின்ற அமல் சிறியதாக இருக்கும், அதன் மூலமாக இறைவன் அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகள் இருக்கின்றதல்லவா, அதில் மட்டிலடங்காது. நாம் செய்கின்ற அமல் சிறியதாக இருக்கும், நாம் ஒரு வார்த்தை தான் சொல்வோம், அது ஒரு வார்த்தை, ஒரு தஸ்பீஹாக இருக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் எண்ணிலடங்காதாக இருக்கும். அந்த மிகப்பெரிய ஒரு அருள்னை இறைவன் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இறைவன் ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகை சலாம் கொடுத்ததற்கு பிற்பாடு நாம் செய்கின்ற தஸ்பீஹாத்துகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றோமே, எங்களில் அதிகமானவர்கள் அதனை நாங்கள் கடந்து செல்கின்றோம். அதை சொல்வதற்கும் கூட நவீன இந்த காலத்தில், அவசரமான இந்த காலத்தில் அதை ஒரு 5 நிமிடங்களிலிருந்து சொல்வதற்கு கூட எமது உள்ளத்தில் இடம் கிடையாது, எழுந்து சென்று விடுகின்றோம். அதனுடைய பலாபலங்கள் என்னவென்று தெரியுமா? இறைவன் அருள்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஸாக்கிரீன அல்லாஹ கஸீரா வஸாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. அல் குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இறைவனை அதிகமான முறையில் நினைவு கூறக்கூடிய ஆண்கள், பெண்கள் இறைவனை அதிகமான முறையில் தஸ்பீஹ் செய்கின்றார்கள், நினைவு கூறுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அஅத்தல்லாஹு லஹும், இறைவன் அல்லாஹ் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான், மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, இறைவன் வாக்களிக்கின்றான், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார். இறைவனை அதிகம் திக்ர் செய்பவர்களுடைய நற்கூலி என்ன? அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அஜ்ரன் அலீமா, மகத்தான கூலி இவ்வுலகிலும் நாளை கியாமத்து நாளுகளிலும் அவர்களுக்கு உண்டு என்பதாக இறைவன் அவனது அருள்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா, இறைவனிடத்தில் 4 கலாம்கள், 4 சொல்கள் இருக்கின்றது. மிகவும் விருப்பத்துக்குரிய சொற்கள் 4 உண்டு இறைவனிடத்தில். இந்த 4 ஏதாவது ஒன்றை கொண்டு ஒரு அடியான் ஒரு விடயத்தினை ஆரம்பிப்பான் என்று சொன்னால் அதில் அவன் கை சேதப்பட மாட்டான், அவனுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். 4 சொற்கள் இருக்கின்றது, இறைவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது. அந்த 4 ஒன்றை கொண்டு ஒரு அடியான் ஆரம்பிப்பான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விடயத்தினை, அவன் ஆரம்பித்த விடயம் எந்த விதமான தங்கு தடைகளும் இன்றி வெற்றி பெற்று கொண்டே செல்லும் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முதலாவது வார்த்தை சுப்ஹானல்லாஹ், 2வது வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், 3வது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், 4வது வார்த்தை அல்லாஹு அக்பர். சிந்தனை செய்து பாருங்கள், இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகைக்கு பிற்பாடும் சர்வ சாதாரணமான முறையில் நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 4 கலிமாக்களும் இருக்கின்றதல்லவா, சொற்களும் இருக்கின்றதல்லவா, இறைவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய சொற்கள். யார் இதை கொண்டு ஆரம்பிக்கின்றாரோ ஒரு செயலை, அதில் அவர் நஷ்டமடைய மாட்டார். ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை, தெளிவான முறையில் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இவற்றை நாங்கள் உணர்ந்தா இந்த விடயங்களை செய்கின்றோம்.
இவ்வாறான தஸ்பீஹாத்துகளைத்தான் தொழுகைக்கு பிற்பாடு செய்யாமல் நாம் எழுந்து செல்கின்றோம். செய்ய தேவையில்லை என்று பிறருக்கு நாங்கள் ஏவுகின்றோம். இன்னும் ஒரு இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் மிஅராஜ் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை காண்பிக்கப்பட்டேன். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள் என்னவென்று தெரியுமா? இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களது உம்மத்தினர்களுக்கு எனது சலாத்தினை எத்தி வையுங்கள். ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது உம்மத்தினர்களுக்கு எனது சலாத்தினை எத்தி வையுங்கள். யார் எந்த மனிதன் இறைவனை சுப்ஹானல்லாஹ் என்கின்ற வார்த்தையினை கொண்டும் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தையினை கொண்டும் அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையினை கொண்டும் யார் இறைவனை துதிக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் தயாராக இருக்கின்றது. அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? அந்த சுவர்க்கம் எவ்வாறு இருக்கும் என்று தெரியுமா? அதனுடைய மனம் வீசக்கூடியதாக இருக்கும். தய்யிபா, சுவனத்தினுடைய மனம் வீசக்கூடியதாக இருக்கும், நறுமணமிக்கதாக இருக்கும். அந்த சுவனத்தினுடைய நீர் ஊற்றிருக்கையானதாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், அவ்வாறு இருக்கும். அது மாத்திரமல்லாமல் சுவனத்தினுடைய பூமி இருக்கின்றதே, நிலம் இருக்கின்றதே, தரைமட்டமாக இருக்கும். அதில் எந்த புட்பூண்டுகளும் இருக்காது, தரைமட்டமாக இருக்கும். அதில் முளைக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் என்னவென்று தெரியுமா? ஒரு அடியான் அவன் உலகத்தில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் சொல்கின்ற தஸ்பீஹாத்துகள் தான் சுவனத்தில் அவருக்குரிய மரமாக முளைக்கும். சுப்ஹானல்லாஹ், சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு அடியான் இந்த உலகத்திலிருந்து நாம் செய்கின்ற சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கின்றோம், இதர தஸ்பீஹாத்துக்கள் சொல்கின்றோம். இந்த தஸ்பீஹாத்துகள் தான் சுவனத்தில் எமக்காக வேண்டி மரங்களாகவும் சோலைகளாகவும் பெரும் கொண்ட தோட்டங்களாகவும் மாற்றப்படுகின்றது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லி, உங்களது உம்மத்தினர்களுக்கு இதனை தெளிவுபடுத்துங்கள், கூறி காட்டுங்கள் என்பதாக சொல்லி காட்டக்கூடிய விடயத்தினை ஹதீஸில் காண்கின்றோம். சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனை இடங்களுக்கு நாங்கள் தேடிச் செல்கின்றோம். அழகான இயற்கை காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் நாங்கள் தேடி அங்கு நின்று எமது உள்ளத்தில் கியாமத்தினாலில் சுவர்க்கத்தில் இருந்தாலும் அந்த சுவர்க்கத்தினுடைய அழகு எதன் மூலமாக அதிகரிக்கப்படுகின்றது? நாம் செய்கின்ற தஸ்பீஹாத்துக்கள். தொழுகைக்கு பிற்பாடு நாங்கள் செய்கின்ற தஸ்பீஹாத்துகளின் மூலமாக கண்ணியமானவர்களே எங்களுக்கு அங்கு சுவர்க்கத்தில் பூந்தோட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது. எமது கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்றோம். எமது கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி அதை விட்டும் நாங்கள் அலட்சியமாக இருக்கின்றோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகும் சுவனத்தில் எங்களுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு வெகுமதியினை இறைவன் ஆக்கி தந்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு எண்ணிலடங்காத விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தொழுகைக்கு பிற்பாடு நாங்கள் செய்கின்ற தஸ்பீஹாத்துகள். இன்னும் ஒரு விடயத்தினை இதை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு தஸ்பீஹ் செய்கின்ற மனிதன் இருக்கின்றான் அல்லவா, இறைவனை நினைவு கூறுகின்ற அந்த அடியானை இறைவன் நினைவு கூறுகின்றான் அந்த தஸ்பீஹாத்துகளின் மூலமாக. ஒரு அடியான் இந்த உலகத்தில் இறைவனை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வாறான வார்த்தைகளை கொண்டு ஒரு அடியான் இறைவனை தஸ்பீஹ் செய்வானே என்று சொன்னால் அந்த தஸ்பீஹ்கள் எல்லாம் இறைவனுடைய அரிஷை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்குமாம். இறைவனுடைய அரிஷை சுற்றி அந்த தஸ்பீஹாத்துகள் எல்லாம் வலம் வந்து கொண்டிருக்குமாம். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ். அவ்வாறு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகள், தஸ்பீஹ் நாங்கள் சொன்ன தஸ்பீஹ், அந்த தஸ்பீஹ் இறைவனுடைய அரிஷை சுத்தி கொண்டே இருக்கும், வலம் வந்து கொண்டே இருக்கும். எவ்வாறு அது வலம் வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், ஜவியுன் க ஜவியின் நஹல், தேனிகள் இருக்கின்றதல்லவா, தேனிகளுடைய அந்த ரீங்காரம், அந்த சப்தம் இருக்குமே, ஓசை இருக்குமே, ஒரு விதமான மெல்லிய ஒரு ஓசை இருக்கும் தேனிகளிடத்திலிருந்து.
அந்த தேனிகளுடைய சப்தத்தை போன்று நாம் சொன்ன இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துக்கள் சப்தமிட்டு கொண்டு எம்மை நினைவுபடுத்தி கொண்டு எமது பெயர்களை உச்சரித்து கொண்டு நான் இந்த அடியானின் மூலம் சொல்லப்பட்ட தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், நான் இந்த அடியானின் மூலம் சொல்லப்பட்ட தஸ்பீஹ் என்று சொல்லி எமது பெயர்களை சொல்லிக்கொண்டு என்ன செய்யுமாம், அந்த தஸ்பீஹாத்துக்கள் இறைவனது அரிசை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்குமாம் என்கின்ற விடயத்தினையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது. கண்ணியமானவர்களை சிந்தனை செய்து பாருங்கள், எந்த அளவுக்கு மிக பெரும் பாக்கியம் கொண்டவர்களாக இருக்கின்றது இந்த தஸ்பீஹாத்துக்கள். இவற்றினை தான் தொழுகைக்கு பிறகு நாம் என்ன தஸ்பீஹ் செய்ய வேண்டும், தொழுகைக்கு பிறகு என்ன, சலாம் கொடுத்தால் தொழுகை நிறைவடைந்து விட்டது, எழுந்து சென்றால் போதும், எத்தனையோ காரியங்களை செய்யலாம், எதற்கு இந்த தஸ்பீஹாத்துக்கள் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய சில அறிஞர்கள் மக்களை மனதை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தடம் பிறண்டு விட வேண்டாம். கியாமத்துடைய இறுதி தருவாயில் நாங்கள் இருக்கின்றோம். ஆஹிரு ஜமான், இறுதி காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்படும். எமது முன்னோர்கள் கேள்விப்படாத விடயங்கள் எல்லாம் தற்பொழுது கேள்விப்படாத முன்னோர்கள் என்று சொன்னால் யார்? நம்முடைய வாப்பாவா? கிடையாது. முன்னோர்கள் என்று சொன்னால் இமாம்கள், ஹதீஸ்களை மாமேதைகள், அறிஞர்கள், இறைநேச செல்வர்கள். அவர்கள் சொல்லித்தராத விடயங்கள் எல்லாம் கண்ணியமானவர்களே இறுதி காலகட்டத்தில் புதிதாக உருவானவர்களின் மூலமாக சொல்லித்தரப்படும். அது தேவையில்லை, இது தேவையில்லை என்றெல்லாம். தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹ் எல்லாம் தேவையில்லை, ஸலவாத்தும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, சலாம் கொடுத்தால் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது என்ற ஒரு நிலைப்பாடு சமீப காலமாக நாங்கள் கேள்விப்பட்டு வருகின்றோம். அந்த விடயங்களில் ஒன்றுதான், இதுவரை காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் ஸலவாத்து சொல்வது கடமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அவர்களின் பெயர் சொல்லப்பட்டால் ஸலவாத்து சொல்வது கடமை. ஒரு ஹதீஸ், அறிந்த ஹதீஸ் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பரில் ஏறுகின்ற சந்தர்ப்பத்தில் 3 தடவைகள் ஆமீன் சொன்னார்கள். அனைவர்களும் தெரிந்த ஹதீஸ், சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த ஆமீனில் ஒரு ஆமீன் எதற்கு சொல்லப்பட்டது? எனது பெயர் கூறப்பட்டு என் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, யார் துஆ செய்கின்றார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்கின்றார்கள். நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களது பெயர் கூறப்பட்டு உங்கள் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். அவ்வாறு என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக சிந்தனை செய்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் அதனை கேட்பவர்கள் அதற்கு ஸலவாத்து சொல்வது கட்டாய கடமை. அல் குர்ஆனில் இறைவன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நானும் எனது அமரர்கள் மலாயிக்காமார்களும் ஈமான் கொண்டவர்களை நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று இறைவனுடைய கட்டளை. எந்த நேரம் கிடையாது, எந்த காலம் கிடையாது, எந்த மாதம் கிடையாது, இடம் கிடையாது, ஸலவாத்து சொல்வதற்கு வரையறை கிடையாது. அவ்வாறான மிகவும் மகத்துவம் நிறைந்த இந்த ஸலவாத்தினை கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, புதிதான கருத்துக்கள் வெளியாகி வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெயர் கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டதுண்டா? சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து தேவையில்லை, தொழுகைக்கு பிறகு ஸலவாத்து தேவையில்லை, ஒரு மஜ்லிஸினை நிறைவு செய்ததற்கு பிறகு ஸலவாத்து தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது நேரடியாக கை வைத்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் யார் என்பதனையும் இஸ்லாம் எங்களுக்கு ஹதீஸின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டது. இவர்கள் தான் கஞ்சர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்களே, எனது பெயர் சொல்லப்பட்டு யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன். பல கோடிக்கணக்கான சொத்து செல்வங்களை வைத்து செலவு செய்யாமல் இருப்பவன் கஞ்சன் கிடையாது. உண்மையான கஞ்சன் யார்? எனது பெயர் கூறப்பட்டு அதற்கு ஸலவாத்து சொல்லாமல் இருக்கின்றானே அவன்தான் கஞ்சன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த துஆவின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
ஜிப்ரீல் சாதாரணமான விடயம் கிடையாது. ஹதீஸை நாங்கள் கேட்டுவிட்டு நாங்கள் செல்வதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 3 ஆமீன்களில் ஓர் ஆமீன், யார் எனது பெயர் கூறப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயர் கூறப்பட்டு ஸலவாத்து செல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும், அவ்வாறு நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக சபிக்கப்பட்ட கூட்டம் இவர்கள் தான். அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய மாய கருத்துக்களில் சிக்கி உங்களது ஈமானை நீங்கள் இழந்து விடாதீர்கள். கண்ணியமானவர்களே, ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் எண்ணிலடங்காது. ஸலவாத்துக்கள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் அனைவர்களையும் அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ், யார் ஒரு மனிதன் என் மீது ஸலவாத்து சொல்வதற்கு அவன் தப்பிவிட்டானோ, ஸலவாத்து சொல்லவில்லையோ, ஸலவாத்து சொல்றது பழக்கம் இல்லை, அப்படி ஸலவாத்து சொன்னாலும் என்ன செய்கிறது, அதனை புறக்கணித்து விட்டு செல்வது, இவ்வாறான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சுவன வழியை அவன் தவற விட்டு விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சிந்தனை செய்து பாருங்கள். சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாயில் தவறவிடப்படுகின்றது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லப்படுகின்ற ஸலவாத்தினை விட்டு விடுவதன் மூலமாக. இன்னும் ஒரு விடயத்தினை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, சிலர்கள் இருப்பார்கள், ஸலவாத்து செல்லக்கூடிய ஆக்களோடு சேர்ந்தா ஸலவாத்து சொல்லுவாங்க, அவங்கட இடத்துல ஸலவாத்து சொல்ல மாட்டார்கள். இவ்வாறான ஒரு கூட்டத்தினர்களும் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் மிகவும் அவதானமான முறையில் இருந்து கொள்ளுங்கள். நம்ம தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செஞ்சா நம்மளோட சேர்ந்து அவங்களும் செய்வார்கள். நாம் ஸலவாத்து சொன்னால் அவர்களும் எம்மோடு சேர்ந்து ஸலவாத்து சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய இடங்களில் அவர்கள் நடத்துகின்ற நிகழ்வுகளில் ஸலவாத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஸலவாத்தை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். அவர்களுடைய இடத்திலிருந்து ஸலவாத்து சொல்லக்கூடிய முஃமின்களை பார்த்து, ஸலவாத்து சொல்பவர்களை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள். இப்படியான கூட்டத்தினரும் இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இறுதி காலகட்டத்தில் பல்வேறு கோத்திரங்கள், பல்வேறு வேஷங்கள் அணிந்த வேஷதாரிகள் வருவார்கள். அவர்களிடத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த ஸலவாத் இருக்கின்றது. ஒரு முஃமினுடைய மிக ஆக குறைந்த அடையாளம் என்னவென்று தெரியுமா? இமாம்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். ஒரு முஃமினுடைய ஆக குறைந்த அடையாளம், முத்துநபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் கேட்டால் அவனை அறியாமல் ஸலவாத்து வரும். அதுதான் ஒரு முஃமின், தான் முஃமின் என்பதனுடைய ஆக குறைந்த அடையாளம் என்பதாக இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் ஒரு விடயத்தினை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்து எந்த ஒரு மஜ்லிஸ், எந்த ஒரு சஃபையாக இருக்கலாம், எந்த ஒரு மஜ்லிஸாக இருக்கலாம், அது இப்னு ஹிப்பான், நஸாயி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. எந்த ஒரு சஃபையாக இருக்கலாம், எந்த ஒரு மஜ்லிஸாக இருக்கலாம், அந்த மஜ்லிஸில் நிறைவு பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அந்த மஜ்லிஸ் நாளை கியாமத் நாளில் நஷ்டமான மஜ்லிஸாகவும், அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்தாலும் கை சேதப்படக்கூடியவர்களாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸினை நாங்கள் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். இதனால் தான் தொழுகை முடிந்ததும் ஸலவாத்து, கல்யாணம் நிகழ்வு இருந்தாலும் ஸலவாத்து, மையத்து வீடாக இருந்தாலும் ஸலவாத்து, ஒரு சின்ன ஒரு மஜ்லிஸாக இருந்தாலும் ஸலவாத்து, ஒரு மீட்டிங், அனைத்திலும் எமது முன்னோர்களின் மூலமாக ஆக்கித்தரப்பட்ட இந்த ஸலவாத்துக்கள் எதற்காக வேண்டி? அனைத்தும் பரக்கத்து நிறைந்தது. ஸலவாத்தை கொண்டு ஆரம்பித்த ஸலவாத் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. பல ஹதீஸ்கள் ஆதாரம். ஒரு மனிதர் இறைவனை புகழ்ந்து ஸலவாத்து சொல்லி துஆ செய்து மீண்டும் ஸலவாத்தை கொண்டு அவர் துஆவினை நிறைவு செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஹதீஸ். அந்த துஆ வானலோகத்திற்கு செல்ல மாட்டாது, அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எவ்வளவு பெரும் அர்த்தங்களை கொண்டது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்திற்கு நேரம் காலம் கிடையாது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன்.
உங்கள் மீது நான் அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். எனது வாழ்நாளில் நான் 4 ஒரு பகுதியினை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டி நான் ஆக்கட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மா ஷிஅத, நீங்க நாடின மாதிரி செய்யுங்க. அதைவிட நீங்கள் அதிகரித்தால் ஃபஹுவ கைருன் லக் வ இன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக், அதைவிட நீங்கள் அதிகமான முறையில் ஸலவாத்து சொன்னால் அது உங்களுக்கு நலவு. மீண்டும் கேட்கின்றார்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாயகமே யா ரசூலல்லாஹ், அரைவாசி பகுதியினை நான் உங்களுக்கு ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டி நான் ஆக்கட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்லி காட்டுகின்றார்கள், மா ஷிஅத ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக், நீங்க நாடின மாதிரி செய்யுங்க, இதைவிட அதிகப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது நலவாக இருக்கும். இறுதியாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டி நான் ஆக்கப் போகின்றேன். ஃபர்லான வணக்கங்கள் தவிர்ந்து, ஃபர்லான தொழுகைகளுக்கு நேரம் தேவை, அதெல்லாம் தவிர்ந்து ஏனைய நேரங்களில் எனது வாழ்நாள் முழுவதும் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்து சொல்கின்ற விடயத்தையே நான் என்ன செய்ய போகின்றேன், ஆக்கிக் கொள்ளப் போகின்றேன் என்று சொன்ன உடனே, இல்லை எத்தனையோ வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க, கிடைக்கிற டைம்ல ஒரு பார்ட் டைம் மாதிரி ஸலவாத்தையும் ஓதிக்கோங்க என்று சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கிடையாது. அருமை தோழரே, அவ்வாறு நீங்கள் ஸலவாத்தினை உங்களது வாழ்நாள் முழுவதுமாக நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களது கவலைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும், உங்களது பாவங்கள் உங்களை விட்டு மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸை நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறு எண்ணிலடங்காத ஹதீஸ்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். கோமானி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொல்லுகின்ற அந்த ஸலவாத்திற்கு எங்களில் சிலர்களுக்கு வெட்கம். ஒரு சபையில் ஒரு மஜ்லிஸில் போய் இருந்துட்டு ஸலவாத்து சொல்ல போகல கையை ஏந்திக்கிட்டு ஸலவாத்தை சத்தமாக சொல்கிறேன்னு சொன்னால் எங்களில் கொஞ்சம் பேருக்கு ஒரு ஜாதி நோண்டி மாதிரி பார்க்குறோம். கண்ணியமானவர்களே, அவுலன் நாசிபி யௌமல் கியாமா அக்ஸரு அலைய ஸலாத் அவு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத் நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்று தெரியுமா? மனிதர்களில் நாளில் கியாமத் நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இந்த உலகத்தில் யார் என் மீது அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் தான் மிகவும் எனக்கு நெருக்கமானவர்கள் நாளை கியாமத் நாளில். இந்த வாழ்க்கை எதற்கு? நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எதற்கு? நல்லமல்கள் சென்று சுவர்க்கத்தினை அடைந்த அந்த சுவர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே இந்த வாழ்க்கையெல்லாம். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக இறைவன் எங்களுக்கு தருகின்றான். எனவே ஸலவாத்து சொல்கின்ற விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருந்து விட வேண்டாம். சப்தமான முறையில் சொல்வோம் ஸலவாத். அந்த ஸலவாத்து, நாம் சொல்கின்ற ஸலவாத்தினை கேட்டு அலட்சியமாக மறந்து போயிருக்கின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் அந்த ஸலவாத்தினை ஞாபகம் வந்து சொன்னால் அவர் செய்யக்கூடிய ஸலவாத்துடைய நன்மையும் எமக்கு கிடைக்கும் என்கின்ற விடயத்தினை நினைவில் வைத்துக் கொண்டும் அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவர்களையும் இறைவன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ரப்பே நாயனியா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ரஹ்மர் ரஹ்மான இரட்சகனியா அல்லாஹ், முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்லி நாளை கியாமத் நாளில் அவர்களுடைய மேன்மையான அந்தஸ்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தினை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ரப்பே நாயனியா அல்லாஹ், குறிப்பாக அர்ஹமுர் ரஹ்மான இரட்சகனியா அல்லாஹ், கோமானி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையில் நடந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் தற்பொழுது ஓயல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரீட்சையினை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாணவர்களுடைய பரீட்சையில் முன்னேற்றத்தினை கொடுத்து விடுவாயாக. சிறந்த பெறுபர்களினை கொடுத்து அவர்களை கல்விமான்களாக எங்கள் சமூகத்துக்கு மத்தியில் உருவாக்கி தந்தருள்வாயாக. ரப்பே நாயனியா அல்லாஹ், பலஸ்தீனத்து மக்களுக்கு உனது சகலவிதமான உதவிகளையும் அளித்து அவர்களை பக்கபலமாக நின்று அவர்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم
ذي الجلال والإكرام وهو يقول فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد إلى آخر السورة. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكارم. إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى وارض عن عشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وارض عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وارض عن سيد الشباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وارض عن عم الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وارض عنا ما هم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم احفل الإسلام والمسلمين. اللهم احفل أرواح المسلمين في فلسطين. اللهم احفل أولاد المسلمين في فلسطين. اللهم انصر إخواننا المسلمين في فلسطين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار فلا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا